ஒடிசா சட்டப்பேரவையில் தன்னை தோற்கடித்த பாஜக எம்எல்ஏவிடம் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் ஈகோ இல்லாமல் பேசிய காட்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நவீன் பட்நாயக் கந்தபஞ்சலியில் தோல்வியை தழுவியவர். கிஞ்சிலியில் வென்றார். கிஞ்சிலி எம்எல்ஏவாக சட்டப்பேரவையில் பங்கேற்றவர் கந்தபஞ்சலியில் தன்னை தோற்கடித்த பாஜக எம்எல்ஏவை சந்தித்து பேசினார். நீங்கள் தானே என்னை தோற்கடித்தது என பாஜக எம்எல்ஏவிடம் கலகலத்தவர் எந்த ஈகோவும் இல்லாமல் அவருக்கு தனது வாழ்த்துக்களையும் கூறி தன்னுடைய இடத்திற்கு சென்றார். பாஜகவினர் எழுந்து நின்று மரியாதை செலுத்த அதை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு அவர் சென்ற காட்சி சட்டப்பேரவையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. நீதிக்காக போராடி வரும் தான் பல அவமானங்களை சுமந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் கடந்த மாதம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க சென்றபோது அவரது தனி உதவியாளரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஸ்வாதி மாலிவால் கடிதம் எழுதியுள்ளார். அதில் டெல்லி முதல்வரின் இல்லத்தில் தான் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு தன்னுடைய நடத்தையின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி பொய்கள் பரப்பப்படுவதாகவும் தனக்கு பாலியல் அச்சுறுத்தல், கொலை மிரட்டல் வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதிக்காக போராடி வரும் தான் பல அவமானங்களை சுமந்து தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பெண்களின் முன்னேற்றம் குறித்து தொடர்ந்து பேசி வருவதாகவும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தனது கருத்தையும் கேட்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.